ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரியை தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, எனக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த ஸ்டோரியை நான் கேட்கக்கொள்கிற நிச்சயம் இது நம்மளுடைய லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணி தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு வேறு டோனில் பேச போகிறேன். உங்களுக்கு இது எப்படி இருக்குது, இல்லை பழைய முறையே நம்ம பேசலாமா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. வழக்கம் போல் ஹெட்ஃபோனை ஒரு பக்கம் காதில் போட்டுக்கிட்டு சவுண்டை மைல்டாக வச்சு நான் சொல்லக்கூடிய கதைகளை நீங்கள் பிரைனில் இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷனை கொடுங்க. நிச்சயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஒரு அழகான கிராமம். அந்த அழகான கிராமத்தில் ஒரு இளைஞன் இருக்காங்க. இவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்குள்ளே இருக்குங்க. இவனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்றது. ஆனால் அதே போல் இவனுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க நம்மளையே பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவன் தான் இவன். இவனுடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம், அதனால் மற்றவங்க எல்லோரும் நம்மளைய பாராட்டணும், நம்மளை புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் மற்றவங்க யாருமே இவனை பெரிதாக புகழ்ந்தே பேச மாட்டாங்க, இவனை பாராட்டவே மாட்டாங்க. இந்த இடத்துல இவனுக்கு மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படின்றது வந்துருச்சு. நம்ம உண்மையிலேயுமே திறமசாலி தானா, இல்லை நம்ம தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இவனுக்குள்ளே வந்துருச்சுங்க. அப்படியே சோகமாக இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்கான். அந்த வழியாக போன ஒரு துறவி இவனை பார்க்குறாரு. இவனை பார்த்த உடனே இவன் சோகமாக இருக்கிறான் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, இவனுடைய கிட்ட போகிறாரு. என்னப்பா தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவன் கொஞ்சம் கோபமாக பார்க்குறான். ஏன் பிரச்சனைனா அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் அதை கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி கோபமாக இவங்களை பார்த்து கேட்குறதுக்காக வரான். அவங்கள பார்த்த, அதாவது அந்த துறவியை பார்த்த அடுத்த நிமிஷமே இவன் ஒரு கடவுளையே பார்த்த மாதிரி ஒரு உணர்வு இவனுக்குள்ளே வருதுங்க. அதாவது ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் இல்லைங்களா, அதே போல் அவர்கிட்ட இவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்குள்ளே வருதுங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த துறவியிடம் இவன் சொல்கிறான். இதை கேட்ட துறவி இவனை பெருசாக எதுவுமே பண்ணல. மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஒரு மேடை மாதிரி இருக்குது, அந்த மேடை மேலே போய் அமர்ந்து உட்கார்றாரு. அப்போ இந்த பையனை கிட்ட வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை நான் ஈஸியாக உனக்கு புரிய வச்சிட முடியும், அதாவது என்னுடைய பேச்சுக்கள் மூலிமா உனக்கு இதை புரிய வச்சிட முடியும். ஆனால் நான் அப்படி செய்ய போகிறது கிடையாது. எப்போவுமே பேச்சுகள் மூலிமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட செயல்கள் மூலிமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல நிறைய அனுபவம் உங்களுக்குள்ளே கிடைக்கும். அதனால் நீ என்ன செய்கிறீன்னா, நான் உனக்கு ஒரு பொருளை கொடுக்குறேன். இந்த பொருளை நான் சொல்லக்கூடிய இடங்களில் 3 இடங்களில் போய் கேளு. இதனுடைய வித்தியாசங்களை நீயே அனுபவிப்ப அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் நான் கொடுக்கக்கூடிய பொருள் அந்த ஒரு பெட்டி மாதிரி அதில் போட்டு கொடுப்பேன், அதை நீ எடுத்து பார்க்கவே கூடாது அப்படின்றதையும் அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் எப்படி தான் நான் இதை விற்கிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இதை நீ அந்த பாக்ஸ்குள்ளே வச்ச மாதிரியே தான் நீ விற்கணும், இதில் ஒரு பொருள் இருக்குது, விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு சொல்லி நீ விற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குப்பா, அதுக்கு தான் சொல்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி போய் இவனும் என்ன பண்ணுறான்னா, அதை இவன் கையில் வாங்கிக்கிட்டு ஒரு மனதாகவே போகிறான். இதை எப்படி நம்ம விற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமாகவே போகிறான். அங்கே போயிட்டு முதல்ல அவர் எந்த இடத்துல கேட்க சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது ஒரு காய்கறி கடை வச்சுருப்பாங்க. அந்த கடையில் இந்த ஒரு பொருளை திறந்து காட்டாமல் இவங்க என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கக்கூடிய பொருள் நல்ல விலை உயர்ந்த பொருள், அதை நான் காட்ட மாட்டேன், ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய தொகையை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் பேசுகிறான். இவன் பேசின உடனே, என்னப்பா இது விலை உயர்ந்த பொருள்ன்ற அந்த பாக்ஸில் இருக்குன்ற, நான் எப்படி இதை நம்பி வாங்கிறது, அது எப்படி என்னால் நம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த கடைக்காரர் பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறாரு. அதுக்கு இந்த இளைஞன் பார்த்திங்கன்னா, இல்லை நீங்கள் நம்பலாம், நீங்கள் நம்பி இதை வாங்கிக்கோங்க, உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏமாறலாம் தயாராக இல்லைப்பா, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கடுத்தது இவர் என்ன செய்கிறாருன்னா, காய்கறியை விற்கிறவங்கள்ட்ட இப்போ முதல்ல பார்த்துட்டாரு. அதற்கடுத்தது மளிகை கடை வச்சுருக்கிறவங்கள்ட்ட போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு இதே மாதிரி பொருளை காமிக்கிறாரு. அவரும் இதே பதில் தான் சொல்கிறார், என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. 3வது ஒரு நகை கடைக்கு போக சொல்கிறாரு. நகை கடையில் போயும் இதே மாதிரி காமிக்கிறாரு. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, என்னாலலாம் இதை வாங்க முடியாது, இதெல்லாம் மூடி இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சது தானே வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவனுக்கு சோகமாக ஆயிடுச்சு. இப்போ அவன் என்ன செய்கிறான்னா, அங்கெல்லாம் சுற்றிட்டு இப்போ நேராக அந்த துறவிக்கிட்டே வந்துட்டான். இல்லை, இது யாருமே வாங்க மாட்டேன்றாங்க, திறந்து காட்ட சொல்கிறாங்க, இல்லை என்ன விலை உயர்ந்த பொருள் இருக்கோ அதை திறந்து காட்டுப்பா, அதுக்கப்புறம் நான் வாங்குறேன்னு சொல்கிறாங்க.
அப்படின்னு வந்துட்டு அந்த துறவி கிட்ட சோகமாக சொல்லிட்டு உட்கார்றான். அப்போ அந்த துறவி வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, நீ அந்த பெட்டியை திறந்து பாரு அந்த பெட்டியை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு, அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கிறத. இவனும் வந்துட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு அதை சுற்றிட்டு வந்தான்ல. அப்போ அந்த ஆர்வத்தில் என்ன செய்கிறான்னா அந்த பெட்டியை திறந்து பார்க்குறான். பெட்டியை திறந்து பார்த்த உடனே விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்குங்க. எக்கச்சக்கமான வந்துட்டு மாணிக்க கற்கள் இருக்குது. இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியல. இதை வச்சு எனக்கு என்ன பாடம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அந்த துறவியை பார்த்து இவன் கேட்குறான். கேட்ட உடனே அந்த துறவி சொல்கிறாரு, இன்னும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் அப்படின்றது முடியலப்பா, இன்னும் நிறைய இருக்குது. நீ மறுபடியும் என்ன செய்கிறனா, நீ யாருக்கிட்டலாம் முதல்லலாம் போய் கேட்டியோ அவங்கக்கிட்டேயே திரும்பவும் இந்த பெட்டியை வந்து திறந்து காமிச்சு எனக்கு இதை வச்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இவன் ஒரு வித குழப்பத்தோடையே அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த காய்கறி கடைக்காரர்கிட்ட போகிறான். இது போல் காமிக்கிறான். என்னப்பா இதை வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி வந்துட்டு சொன்னியா, இதுக்கு நான் வந்துட்டு எப்படியும் ஒரு 50,000 60,000 கொடுத்து வாங்கிப்பேனே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதற்கு அடுத்தது இவ்வளோலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைப்பா இதெல்லாம் இவ்வளோ தான்ப்பா போவோம், ஏதோ கல் மாதிரி தான் இருக்குது, பெருசாக அது ஒரிஜினலாக என்னன்னு கூட தெரியாது, நான் வாங்கிட்டு ஒருவேளை எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா அப்படின்னு சொல்ல, இவன் என்ன செய்கிறான்னா அதெல்லாம் கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மளிகை கடைக்காரர்கிட்ட போகிறான். அவரு இதை விட ஒரு 50,000 வச்சு 1,00,000 ரூபாயை கொடுப்பா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அதற்கு அடுத்தது இவன் என்ன செய்கிறான்னா அங்கேயும் ஒத்துக்கலை. ஏன்னா வந்துட்டு இதை விட நான் அதிகமாக போகும்னு சொல்ல, இப்போ ஒரு நகை கடைக்காரர்கிட்ட இந்த மாணிக்க கற்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் காமிக்கிறான். இதை பார்த்த உடனே அவர் வந்துட்டு அந்த டப்பாவை மூடிட்டார். இதை டப்பாவை மூடிட்டு இதை ஏன்பா வந்துட்டு முதல்ல திறந்து காமிச்சு கேட்டிருக்கலாம்ல, நான் அப்பயே சொல்லியிருப்பேனே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் கேட்குறாரு. இல்லை எனக்கு அது திறக்கிறதுக்கு சாவி இல்லை, இப்போ தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல நின்று பதில் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மாணிக்கத்துக்கு இணையாக இங்கே யாராலையுமே உனக்கு பணம் தர முடியாதுப்பா, இது எல்லாமே விலை மதிப்பற்றது. இது எல்லாமே தயவு செய்து இதை நீங்கள் வந்துட்டு ஒன்று ஒன்றா விற்றாலே நீங்கள் உங்களுடைய ஜென்மம் முழுவதும் இருக்கலாம். இது நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா யாராவது ஏமாற்றிட்டு போகிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, வேணால் ஒன்று வேணால் நான் வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, இப்போ அந்த இடத்துல இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் நேராக துறவிக்கிட்ட வரான். துறவிக்கிட்ட வந்துட்டு பேசுகிறான். நீங்கள் எனக்கு என்ன பாடம் சொல்ல வந்தீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல அப்படின்னு வந்துட்டு துறவியை பார்த்து கேட்குறான். கண்டிப்பாக இப்போ உனக்கு 2 அனுபவம் அப்படின்றது கிடச்சிருக்கு. முதல் அனுபவம் என்னன்னா, நீ வெறும் பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போய் காமிச்ச. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியாமல் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. அதற்கு அடுத்தது நீ 2வது அனுபவத்தில் என்ன கற்றுக்கிட்ட, உள்ளே இருக்கிற விஷயங்களை நீ காமிச்ச. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பேர் வந்துட்டு அதனுடைய உண்மையான விலை என்ன அப்படின்றது தெரியாமலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 50,000 கொடு, 10,000 கொடு, 1,00,000 கொடு, இந்த மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதனுடைய உண்மையான மதிப்பு தெரிஞ்சவர்கிட்ட நீ இப்போ அதை கேட்குற. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு விலை மதிப்பே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ உன்னுடைய மதிப்பை நீ ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னா உனக்குள்ளே இருக்கிற விஷயத்த உன்னால் உணர முடியாது. உனக்குள்ளே இருக்கிற விஷயத்த மற்றவங்க உணரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எப்போவுமே நீ யார் என்பதை நீ சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய செயல்கள் தான் சொல்லணும் அப்படின்னு அந்த முனிவர் அந்த இடத்துல சொல்லிடுறாருங்க. சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த முனிவர் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாரு. இதை பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்போ எனக்கு கடவுள் தான் இதெல்லாம் வந்து சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவன் என்ன செய்கிறான்னா வீட்டுக்கு வந்துடுறான். அதற்கு அடுத்தது அவன் யாருக்கிட்டேயுமே எதையுமே பேசிக்கல. அவனுடைய வேலைகளில் அவனோட திறமைகளில் அவன் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அவனோட திறமைகளில் வந்துட்டு போகிறான். அவன் நினச்ச வேலையில் வந்துட்டு முன்னேறான். முன்னேறினதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இது கதையில் சொல்லக்குள்ள 10 நிமிஷத்தில் நம்ம சொல்லிடலாம், இல்லை ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லிடலாம். ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு பேஷண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பொறுமை அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையோட நீங்கள் மற்றவங்க உங்களைய பாராட்டணும், மற்றவங்க உங்களுக்கு ஒரு ரெகுலேட்டர் கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஏன்னா இங்கே மற்றவங்க 100ல் வந்துட்டு 75% மற்றவங்க முன்னேறது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்கும். அதனால் அவங்க உங்களையே மட்டம் தட்டி உங்களுடைய வேலைகளை செய்ய விடாமல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க. எவன் என்ன நினச்சா என்ன, நான் புத்திசாலி, நான் திறமைசாலி, என்னால் எல்லாமே முடியும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்பினீங்கனாலே போதும், இந்த உலகம் உங்களை நம்ப ஆரம்பிச்சிடும். உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? கண்டிப்பாக இந்த வீடியோ, இந்த பதிவு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு யாருக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை வந்துட்டு கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில்